வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப டெலிஷியஸான சாக்லேட்டை வச்சுட்டு நம்ம பணியாரம் செய்ய போகிறோம். ஸோ இந்த சாக்லேட் பணியாரம் செய்ய தேவையான பொருட்கள் நான் இன்றைக்கி 1 கப் போல் மைதா எடுத்திருக்கேன், 1/4 கப் போல் சர்க்கரை எடுத்திருக்கேன், 1/2 கப் போல் பால் எடுத்திருக்கேன், நெய் 50 ml எடுத்திருக்கேன், கோகோ பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன், பேக்கிங் சோடாவும் அதுக்கப்புறம் பேக்கிங் பவுடரும் தலா 1/2 டீஸ்பூன் அளவு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாக்லேட் சிரப் ஹெர்ஷியஸ் கம்பெனி நான் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆஸ் பர் ரிக்வயர்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆஸ் பர் ரிக்வயர்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க இந்த டெலிஷியஸான சாக்லேட் பணியாரத்தை எப்படி செய்யலாங்கலாம் பார்க்கலாம். ஸோ பாருங்கள், ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இதில் நம்ம எடுத்து மைதா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கேக் ஃப்ளாரை எப்படி நம்ம மிக்சர் பண்ணுமோ அதே போல் தான் இந்த சாக்லேட் பணியாரத்துக்கு நம்ம பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம மைதா ஆட் பண்ணதுக்கு அப்புறமா எடுத்து வச்சிருக்கிற பேக்கிங் பவுடரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ஸும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் 1 by 1. நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம் சாஃப்ட்னஸ் கொடுக்கறதுக்காக. நம்ம டிஷ்ஷுக்கான மெயின் இன்க்ரீடியன்ட் கோகோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி லைட் கோகோ பவுடர் எடுத்திருக்கேன், டார்க் கோகோ பவுடர் எடுக்கல. ஏன்னா டார்க் கோகோ பவுடர் ரொம்ப நம்மளுக்கு சார்னஸ் கொடுக்கும். ஸோ அதனால் நான் லைட் கோகோ பவுடர் எடுத்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம சால்ட் பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்வீட்னஸ் நம்மளுக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ பிஞ்ச் ஆஃப் அளவு நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். ஸோ இப்போ நம்ம எடுத்த பால் ஆட் பண்ணலாம். ஸோ பால் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். தேவைப்பட்ட மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இது நம்மளுக்கு இட்லி மாவு பதத்தில் நம்ம மாவு ரெடி பண்ணிக்கணும். எக்ஸாக்ட் கேக் பேத்துற மாதிரி இருக்கக்கூடாது. கொஞ்சம் இலகின பதத்தில் தான் நம்ம ரெடி பண்ணணும் பேத்துற. ஸோ இப்போ எனக்கு தண்ணி தேவைப்படுது. பால் தவிர்த்து இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம அந்த தோசை மாவு இல்லை இட்லி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம கொஞ்சத்து வரணும். ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சத்து வரணும். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம கொஞ்சமாக இப்போ நம்ம ஹெர்ஷியஸ் சாக்லேட் சிரப் நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப வேணாம். ஸோ ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக தான் இதை நான் ஆட் பண்ணுறேன். இப்போ கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கலாம். இதுவே கேக்காக இருந்தால் நம்ம பத்திரம் ஆட் பண்ணுவோம். நான் இன்றைக்கி பணியாரனால நெய் ஆட் பண்ணுறேன். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம டேரெக்டாக இப்போ பணியார சட்டியில் இட ஆரம்பிச்சிடலாம். ஸோ இங்கே பாருங்கள், பணியாரம் சட்டி வச்சுருக்கேன். எல்லா குழியிலையுமே நெய் விட்டுருக்கேன். ஸோ பாருங்கள், நெய்யும் நல்லா உருகிடுச்சு, சூடு ஏறிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ரெடி பண்ண பாத்திரம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஃபில் பண்ணோம். ரொம்ப ஃபில் பண்ணக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஃபில் பண்ணணும். ஏன்னா இது சாக்லேட் ஃபுல் அண்ட் ஃபுல் மைதா, வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். மிதமான தீரை தான் இருக்கணும். ஃபஸ்ட்டு ப்ராசஸ்லேருந்து நேராக வைக்கக்கூடாது ஹை ஃப்ளேமில். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக விட்டாலே நம்மளுக்கு வேகிறதுக்கு கிட்டத்தட்ட 5 to 6 நிமிஷம் போல் ஆகும். இதுவே நம்ம நார்மல் குழி பணியாரம், கருப்பத்தி பணியாரம் நம்மளுக்கு 3 to 2 நிமிஷத்தில் நம்மளுக்கு வெந்து வந்துடும் ஒரு பக்கம். இது ஒரு பகுதி வேகிறதுக்கு நம்மளுக்கு 5 நிமிஷம் போல் ஆகும். ஸோ அதனால தான் குழி ஃபுல்லாக நிரப்பாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நிரப்பணும். ஸோ பேட்டர் இவ்வளோ மட்டும் திக்காக இருக்கணும். அப்போ தான் நல்ல பர்ஃபெக்டாக சாஃப்டாக அதே நேரத்தில் கிறிஸ்பியான சாக்லேட் பணியாரம் கிடைக்கும். இது கிட்டத்தட்ட நம்மளுக்கு கப் கேக் போல தான். கப் கேக்கை நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கிற மெத்தட் தான் இது. ஸோ பாருங்கள், எல்லாத்துலேயுமே நான் ஃபில் பண்ணிட்டேன். இப்போ லிட்டு வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். மிதமான தீயில் 5 minutes போல் நம்மளுக்கு ஒரு பக்கம் கம்ப்ளீட்டாக வேகட்டும். ஸோ 5 minutes போல் மிதமான தீயில் இருந்தது. இப்போ நம்ம பணியாரம்லாம் பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதை திருப்பிடலாம். ஸோ ரொம்ப ஈஸியாகவே திருப்ப வருது பாருங்கள் நம்மளுக்கு சாக்லேட் பணியாரம். இது அப்படியே நம்ம கப் கேக்கில் வைக்கிறத வச்சு நம்ம அவனில் பேக் பண்ணோம், நம்மளுக்கு கப் கேக்காக வரும். ஸோ பாருங்கள், ரொம்ப டெலிஷியஸான சாக்லேட் பணியாரம் எவ்வளோ அழகாக நம்மளுக்கு திரும்ப வருதுன்னு பாருங்கள். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா நெய் விற்றுக்கலாம், இல்லை பட்டர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ எல்லாம் பணியாரத்தையும் நான் திருப்பி விட்டுட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா நெய் விற்றுக்கலாம். எனக்கு நான் நெய் விட போகிறது இல்லை. ஸோ இப்போ ஒரு 2 to 3 minutes போல் நம்ம மிதமான தீயில் வேக வச்சு நம்ம எடுத்துடலாம், லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி. ஸோ 2 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. நம்ம லிட் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நம்ம பணியாரம் எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். ஸோ பணியாரம் எடுத்தாச்சு. நம்ம 2 அடியிடும் அதே போல் ஊற்றிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் எப்படி சொன்னேன்னா
அதே போல் தான் செகண்ட் டைமும் நம்ம பண்ணணும். பாதி ரேஷியோ அளவுக்கு நம்ம குழியை ஃபில் பண்ண போதும். 3/4 ஃபில் பண்ண தேவையில்ல, ஏன்னா இது வேக கொஞ்சம் நம்மளுக்கு டைம் எடுக்கும். ஸோ இதையுமே லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஃபஸ்ட்டு இதை நம்ம எப்படி எடுத்தோமோ அதே போல் இதையும் நம்ம எடுத்துடலாம். ஸோ கலக்கலான சாக்லேட் பணியாரம் நம்ம இப்படி தான் செஞ்சு எடுக்க போகிறோம். ஸோ பாருங்கள், கலக்கலான சாக்லேட் பணியாரம் உங்களுக்காக வேண்டி நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். கட்டாயமாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சிடுங்க. வேறு ஏதாச்சும் ரெசிபிஸ் வேணுனாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, உங்களுக்காக வேண்டி நான் போஸ்ட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.